எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் ஆணைப்படி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நடந்து முடிந்த பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற தமிழக வெற்றி அவர் அரியணை ஏறாமல் தடுக்க நினைக்கும் உண்மையான தற்கொலை அகங்காரத்தின் உண்மையான தற்கொலை அகங்காரத்தின் தலைமையிடம் பாஜகவின் கைக்கூலி ஆளுநர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் மேற்கு மாவட்ட மாநகர தலைவர் திரு தியாகராஜன் அவர்களே பொருளாளர் திரு மாதேஷ் அவர்களே, தலைவர் வெங்கடேசன் அவர்களே, மகளிர் அணி தலைவி, எனதருமை காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மாவட்டத்தின் இதுவரை நடக்காத புதிய சரித்திரம் படைத்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய விஜய் அவர்களை பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற தோழர்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்தும் அவர்களை பதவியேற்க தடுக்கின்ற மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்களே, அதே போல மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசின் பிரதமர் அவர்களே, நீங்கள் எல்லாம் நினைக்கின்றபடி இந்த தமிழகம் இல்லை, இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை தமிழகத்தை என்று கேட்டால், நீங்கள் நிற்கின்ற தொகுதிகளிலே ஒரு தொகுதியை பெற்றுவிட்டு ஆட்டம் காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஆட்டம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று கேட்டால், மக்கள் கண்டுதான் உங்களுக்கு இந்த பரிசை வழங்கி இருக்கிறார்கள். அதை நீங்கள் இன்னுமே புரிந்து கொள்ளாமல் சட்டமன்ற உறுப்பினர்களையும் மதிக்காமலும் அதன் தலைவர்களை மதிக்காமலும் நடத்துகின்ற இந்த நடவடிக்கை மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஆகவே ஆளுநர் அவர்கள் உடனடியாக அழைத்து தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களை முதல்வராக அரியணையில் ஏறச் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் நினைக்கின்றபடி தமிழகத்திலே நீங்கள் கால் ஊன்ற முடியாது என்று கேட்டால், எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் உங்களுக்கு இதே அறிவுரை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். சற்று உடல்நலம் சரியில்லாமல் அரசு மருத்துவமனைக்கு நான் சென்று பார்த்தேன். அங்கே மருத்துவர் மேதை மேலே கால் வைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவரிடம் மருத்துவ தலைவர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், மக்களின் உணர்வுகளை மதிக்காத மன்னனே ஆனாலும் மன்னிக்கவும் காலம் வந்துவிட்டது. காசு பணம் எதுவும் வேண்டாம், எங்கள் கடமைதான் சரி என்று மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த மக்களின் வாக்குகளுக்கு நீங்கள் செவி சாய்த்து அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு பிஜேபியின் அடாவடி தனத்தை எதிர்த்து நடக்கும் அழைத்திடு. ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்காதே, ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்காதே. உடனடியாக ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும். அத்துமீறலை நாம் ஒருபோதும் அனுமதியோம். கண்டிக்கின்றோம். மோடி அரசின் அராஜகத்தை கண்டிக்கின்றோம். வஞ்சிக்காதே. மோடி அரசே வஞ்சிக்காதே. அரசே தமிழகத்தை வஞ்சிக்காதே. தமிழக ஆளுநரின் அராஜக போக்கை கண்டிக்கிறோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதை மதிக்காத ஆளுநரை மாற்று. தீர்ப்பை மதிக்காத ஆளுநரை தமிழகத்தை விட்டு வெளியேற்று.
ஆளுநரே ஆளுநரே, டெல்லி அடிமை ஆளுநரே, பாஜக அடிமை ஆளுநரே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, தமிழகத்தின் தன்மானத்தை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். மதவாத சக்திகளின் அகங்காரத்தை கண்டிக்கிறோம். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். மிதிக்காதே மிதிக்காதே, ஜனநாயகத்தை மிதிக்காதே. ஆளுநரே ஆளுநரே, இயங்காதே இயங்காதே, பாஜகவின் கைப்பாவையாக இயங்காதே இயக்காதே. இன்று கிருஷ்ணகிரி இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள பிரிவு தலைவர்கள் மற்றும் மகளிர் நல தலைவர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் மற்றும் காங்கிரஸ் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். இன்று தமிழகத்திலே மக்கள் ஒரு ஜனநாயக முறையிலே அவர்களை வாக்கு செலுத்தி அறுதி பெரும்பான்மையாக 108 தொகுதிகளை தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்துள்ளார்கள். இந்த வெற்றியை, அதாவது இன்று மும்முனை போட்டிகளில் அவர்தான் 108 தொகுதிகள் அதிக தொகுதிகள் வென்ற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழக தொகுதி உள்ளது, வெற்றி கழகம் உள்ளது. இதை ஆட்சி அமைக்க மேதக ஆளுநர் அலேகர் அவர்கள் அழைக்காமல் அரசியல் செய்து வருகிறார்கள். இதற்கு முன்பு கடந்த ஆட்சியில் RN ரவி செய்து கொண்டிருந்தார் ஆளுநர். இன்று அலேகர் இன்று செய்து வருகிறார். இதை உற்று நோக்கும் போது தமிழகத்தை வஞ்சிக்கும் விதமாக பாஜக அரசு ஆளுநரை வைத்து இயற்றிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஆளும் மாநிலங்களில் இதே போன்று சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி மெஜாரிட்டி வந்தால் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பார். அவருக்கு எதிராக செயல்படும் கட்சி என்றால் இவர்கள் அதை சித்து விளையாட்டை காட்டுவார். இன்று அரசியல் அமைப்பின் சாசனப்படி 164(2) பிரிவு 2 கீழ் ஒரு மாநிலத்தில் எந்த கட்சி அதிக இடங்களில் பெறுகிறதோ அந்த கட்சியை ஆளுநர் அழைத்து முதலமைச்சர் பதவி பிரமாணம், அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டியதுதான் கடமை. ஆனால் இன்று அது நடக்கவில்லை. அவருடைய சொந்த லாபத்திற்கும் பிஜேபியின் சுயநலத்திற்கும் இன்று ஆளுநர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கும் விதமாக இன்று தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. மக்களின் தீர்ப்பை யார் மதிக்கவில்லையோ அவர்களை 2029 தோற்கப்படுவதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகும். தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி அரசு நிராகரித்தும் அவருடைய சித்து விளையாட்டு, ஒரு சீட்டு வைத்து சித்து விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார். இன்று காங்கிரஸ் கமிட்டி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏன் ஆதரவு கொடுத்தார் என்றால் மதசார்பற்ற ஒரு கட்சியாக தெரிவதில் தான் ஆதரவு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மதசார்பற்ற அணியில் தான் இங்கு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் எப்பொழுதும் ஒரு முனைப்பாக இருக்கும். மதம் சார்ந்த கட்சிகள் தமிழகத்திலே நுழையவிடக்கூடாது என்ற ஒரே காரணம் தான் இன்று தமிழக வெற்றி கழகத்திற்கு நாம் ஆதரவு கொடுத்து அவருடைய ஆதரவை நமக்கு நாம கொடுத்திருக்கோம். இதை உடனடியாக ஆளுநர் தமிழக வெற்றி கழகத்தான விஜய் அவர்களை அழைத்து அவர்களை ஆட்சி அமைக்க முன்வர வேண்டும், அவருக்கு பதிவு பிரமாணம் செய்வதற்கு முன்வரும் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், ஜெய்ஹிந்த். இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஆணைக்கு இணங்க ஓசூர், சூளகிரி, வேப்பநல்லி பகுதிகளில் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக இந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்காததை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 164 பிரிவு 2 கீழ், அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி பார்ட்டி, அதாவது இந்த தமிழ்நாட்டிலே அதிக தொகுதிகளை வென்ற தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும். இதை ஆளுநர் அழைக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள். அதே போன்று, அதாவது அவர்கள் சட்டமன்றத்தில் தான் அவர்களுடைய பலத்தை நிரூபிக்கப்பட வேண்டும். ஆனால் அவர் இங்கே ஆதரவு கடிதத்தை கோருகிறார்கள். இதற்கு சரியான எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. 2018 ஆண்டு
கர்நாடக மாநிலத்திலே எடியூரப்பா இதே போன்ற நிலைமை வந்தபோது இதே மே 15ஆம் தேதி ஆளுநருக்கு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று உரிமை கோருகிறார். 16ஆம் தேதி அன்று வாஜ்பாய் பாய் என்ற ஒரு ஆளுநர் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முதலமைச்சராக அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார்கள். 15 நாட்களுக்குள் அவருடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே அன்று கூறுகிறார்கள். இதை நாம் பார்க்கும்போது நம்ம மத்திய பாஜக அரசு இது ஆளுநர் பின்னாடி நின்று தமிழகத்திலே பாசிச கொள்கைகளை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் இன்று விஜய்க்கு பழிவாங்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறார்கள். காங்கிரசுடன் அவர் கூட்டணி சேர்ந்தார் என்ற ஒரே காரணத்துக்காண்டிதான் இன்று இந்த சித்து விளையாட்டுகளை ஆளுநர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று மக்கள் அவர்களுக்கு வாக்களித்து பெரும்பாலான தொகுதிகளை வெற்றி பெற செய்துள்ளார். இன்று அந்த மக்கள் தீர்ப்பை ஆளுநர் ஏற்று அவரை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். செய்து வைத்தால்தான் அவருக்கு ஒரு குறிப்பான ஒரு 15 நாட்கள் நேரம் ஒதுக்கினால் மட்டும்தான் அவர் சட்டமன்றத்தில் நிரூபிக்க முடியும். அவர் ஆளுநர் அலுவலகத்திலே நிரூபிக்க வேண்டும் என்றால் அது சட்டத்தில் அது எதிரானது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். நன்றி. ஹரிஷ் பாபு, மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்.